முருகனை நம்பினோர் கைவிடப்படார். 30 நாள் 30 சிறுகதைகள். முருகனோட அருள்னால 29வது நாள். சண்முகன் தீவிரமான முருகர் பக்தர். அவருடைய நண்பர் கந்தர் அவருமே முருகர் பக்தர் தான். ஆனா சண்முகம் ஒரு கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. இன்னைக்கு முருகனை நம்பி கும்பிட ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா அதே போலதான் கந்தர் அவர் வாழ்க்கையிலையும் முருகனை நம்பி வாழ்க்கை முன்னேற நினைச்சு கும்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முன்னேறாம இருக்கு. அதனால ரொம்ப மனசுடைஞ்சு அவரு போயிட்டு முருகர்கிட்ட கேட்காம சண்முகத்திட்ட கேட்கிறாரு. சண்முகம் சொல்றாரு, முருகனை கும்பிடுறதோ தினமும் பூஜை பண்றதோ முக்கியம் இல்ல. லட்சக்கணக்கான பேரை முருகன் பாக்குறான், கோடான கோடி மக்களுடைய வேண்டுதலை கேட்கிறான். ஆனா அவனுடைய பார்வை நம்ம மேல படணும்னா ஒரே ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீ தினமும் சொன்னா நிச்சயமா முருகனோட அருள் உனக்கு கிடைக்கும். முருகன் உன்னை பார்ப்பான். முருகன் உன்னை பார்த்துட்டா உன்னோட தோஷங்கள் நீங்கி நீ சக்சஸ் ஆயிருவ, வெற்றி அடைஞ்சிருவ, கோடீஸ்வரன் ஆயிருவ அப்படின்னு சொல்றாரு. சரிடா அன்பா, எனக்காக அந்த மந்திரத்தை சொல்றா அப்படின்னு அவர் கேட்க அவர் சொல்றாரு, யாருக்கும் சொல்லிடாதீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மந்திரத்தை கந்தர் அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. பயன்படுத்தின கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன வாய்ப்பு, பிசினஸ் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கடுத்து அந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுது. ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்குது, அது நல்லா டெவலப் ஆகுது. இப்படி அவருடைய வாழ்க்கை பெரிய டெவலப் ஆயிடுச்சு. அதனால இந்த ரகசியமாவே இருக்கட்டும், நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கூட வாழ்க்கை மாறணும் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.